நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பூடெக். நான் உங்க பூபதி. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஜெப்ரானிக்ஸ் வந்து நமக்கு சென்ட் பண்ணியிருக்க ஒரு மிஸ்ட்ரி பாக்ஸ்னு சொல்லலாம். ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குது, இந்த பொருளோட ஃபுல் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்கும். அதில் ஆளுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோக்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நம்ம இந்த பார்சல் அன்பாக்சிங் பண்ணலாம். பேக்கேஜ்லாம் பக்காவாக இருக்குது. பட் ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னோட நைஃபை நான் மறந்துட்டு வந்துட்டேன். ஸோ என் கையில் வச்சு கிளிக்கிறதுங்கிறது முடியாது. ஸோ அதனால் வந்து நானும் பக்கத்தில் இருக்க ஷார்ப்பாக இருக்க ஒரு கல்லை வச்சு பிரிக்க போகிறேன். ஓல்டு ஸ்டோனேஜ் பீப்புள் மாதிரி பிரித்த உடனே உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஜெப்ரானிக்கோட ஒரு ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸ் தான் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ZenV அப்படிங்கிறதா இந்த ப்ளூடூத் இயர்ஃபோனோட பேர். ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் இதெல்லாம் இருக்குது. பேக் சைடு திருப்பினீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம ரித்திக் ரோஷன் தான் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு பிராண்ட் அம்பாசிடர். ஸோ அதனால் வந்து அவரோட ஃபோட்டோவும் போட்டிருக்காங்க. சரி, இப்போ நம்ம இது உள்ளே பிரித்து உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹெட்ஃபோன்ஸ் இருக்குது. இது வந்து ஓவர் தி இயர் ஹெட்ஃபோன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க, எப்படி யூஸ் பண்ணுறது இதெல்லாமே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜிங் கேபிள் இருக்குது, ஆக்ஸ் கேபிள் இருக்குது. புதுசாக பார்த்தீங்க அப்படின்னா அட்டாச்சபிள் மைக் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸில் இருக்குது. அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. பாக்ஸில் என்ன இருந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஹெட்ஃபோனை பார்த்தீங்க அப்படின்னா என்னோட பிரைமரி ஹெட்ஃபோனாக கிட்டத்தட்ட ஒரு 2 மாதமாக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஓரளவுக்கு இல்லை, ஃபுல்லாகவே இந்த ஹெட்ஃபோனில் என்ன நல்லா இருக்குது நல்லா இல்லைங்கிறது எனக்கு தெரியும். அது என்னங்கிறத நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹெட்ஃபோன்னு பார்க்கக்குள்ள அதோட பில்டை தான் நம்ம பார்க்கணும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே பிளாஸ்டிக்கில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு அந்த ப்ரீமியம் லுக்கு கிடைக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ எதனால அப்படின்னா, மொதல் விஷயம் அதோட மேட் ஃபினிஷிங். அந்த 2 ஏர் கப்ஸ்க்கு மேலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மேட் ஃபினிஷிங் ஒரு மாதிரி ரப்பரிஷாக இருக்குது. அது எனக்கு பார்க்க பர்சனலாக பிடிச்சிருக்கு. 2வது பார்த்தீங்க அப்படின்னா இதோட RGB. ஸோ ஆமாங்க, இது வந்து RGB ஹெட்ஃபோன்ஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த RGB லைட்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா, அதுக்காக டெடிகேட்டட் பட்டனும் கொடுத்துருக்காங்க அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த க்ரீன் கலர் லைட் இருக்கும், அது ஃபர்ஸ்ட் மோடு. செகண்ட் மோடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ரீத்திங் எஃபெக்ட் கிடைக்கும். தேர்டாக இன்னொரு மோட் இருக்குது. அது பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த RGB கலர் மாறி மாறி எரியும் 2ஓட இயர் கப்ஸில் மட்டும். ஓகேவா, இல்லை எனக்கு RGB வேணாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அந்த பட்டனை டபுள் டேப் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா RGB ஆஃப் ஆகிடும். அது இந்த லுக்கு டிசைன் பார்க்க நல்லா இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா அதோட குஷன். நீங்கள் ஹெட்டுக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா தலை டச் ஆகிற அந்த இடத்துலையும் குஷன் நல்லா சாஃப்டாக இருக்குது. 2 இயர் கப்ஸுமே வந்து காதில் போடக்குள்ள ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஏன்னா ஒரு ஹெட்ஃபோன்ஸ்க்கு ரொம்ப முக்கியமானது அதோட கம்ஃபர்டபுள் தான். நீங்கள் அதை வியர் பண்ணக்குள்ள எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான். இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, இது வந்து ஆன் இயர் ஹெட்ஃபோன்ஸ் கிடையாது. இது வந்து ஓவர் தி இயர் ஹெட்ஃபோன்ஸ். புரிகிற மாதிரி சொல்லணும்னா மொத்தமாக 3 ஹெட்ஃபோன்ஸ் இருக்குது. இன் இயர்னு சொல்லுவாங்க. நீங்கள் காதுக்குள்ளே வைக்கிறீங்க பார்த்தீங்களா, இந்த ரெட்மி ஏர்டாட்ஸ் இந்த மாதிரி ட்ரூ ஒயர்லெஸ்லாம், இதெல்லாம் வந்து இன் இயர் ஹெட்ஃபோன்ஸு. இதுவே நீங்கள் ஆன் இயர் ஹெட்ஃபோன்ஸ்னால் நீங்கள் காதுக்கு மேலே இப்படி வைப்போம்ல, நம்ம மீ சூப்பர் பேஸ்லாம் ரிவ்யூ பண்ணல, அது வந்து ஆன் இயர், காதை வந்து அழுத்திட்டு இப்படி இருக்கும் காது மேலே. இதுவே ஓவர் தி இயர்னால் காதையே ஃபுல்லாக கவர் பண்ணிடும். இது வந்து ஓவர் தி ஹெட்ஃபோன்ஸ். ஸோ நான் மீ சூப்பர் பேஸில் சொல்லியிருந்தேன், கொஞ்ச நாள் யூஸ் பண்ணக்குள்ள அப்புறம் தான் எனக்கு பழகுச்சு, ஸ்டார்டிங்கில் காதெல்லாம் வலிச்சிச்சுன்னு. அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இதில் இல்லை. ரொம்ப நல்லா இருந்தது. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் சம்டைம் நான் போட்டுட்டு பாட்டு கேட்டு இல்லை ஏதாவது வந்து மூவி பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டு அப்படியே தூங்கிடுவேன். காதில் இருக்கிறதே ஃபீல் பண்ண முடியாது. அந்தளவுக்கு அது நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஏன்னா நீங்கள் எதாவது திருப்பினீங்கனாலும் அந்த 2 இயர் கப்ஸும் இண்டிவிஜுவலாக இப்படி திரும்பும். ஸோ அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். முக்கியமான விஷயம் இதோட டிசைனில் பார்க்க வேண்டியது என்னென்னா, இது ஃபோல்டபுள் டைப் தான். இந்த 2 இயர் கப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது 2மே வந்து இண்டிவிஜுவலாக ஃபோல்ட் ஆகும். அப்போ வந்து உங்களுக்கு இடம் ரொம்ப கம்மியாக பிடிக்கும். இப்போ நீங்கள் ஒயர் ஹெட்ஃபோன்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா அதை சுருட்டி நம்ம ஜோப்பில் வச்சுப்போம். இதுவே வந்து ஓவர் தி இயர் ஃபோன்லாம் யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா அதை வந்து மடக்க முடியாது. எங்கேயும் ஒரு இடத்துல லக்கேஜ்லையோ எங்கேயும் வைக்க முடியாது. இன்ஃபேக்ட் நீங்கள் மீ சூப்பர் பேஸே நல்லா இருந்தது. பட் நான் ட்ராவல் பண்ணக்குள்ளே ஒரு தடவை ரிக்ரெட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரு இடத்துல அதை வைக்க முடியாது, இந்த பிளாஸ்டிக் வந்து இப்படியே இருக்கனால. பட் இதை நீங்கள் ஃபோல்டு பண்ணக்குள்ள கம்மியான இடம் தான் பிடிக்குது. அது ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் ஆகுது இந்த டிசைனில் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் உங்களால் பண்ணிக்க முடியும். அதுலேயும் எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவேன். ஸோ டிசைன் ப்ரீமியமாக இருக்குங்க, உண்மையாக டோட்டலி ஒர்த் இட். 2வது பார்த்தீங்க அப்படின்னா கம்ஃபர்டபுளுமே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த குஷன்லாம் சாஃப்டாக இருக்கனால. இப்போ நம்ம அடுத்த முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வரலாம். இந்த ப்ளூடூத் ஹெட்ஃபோனு இயர்ஃபோன்ஸில் இது எல்லாமே நான் அடியோட வெறுக்கிறது என்னன்னு கேட்குறீங்களா, அதோட பேட்டரி லைஃப் தான். ஏன்னா எல்லாமே அந்த அளவுக்கு பேட்டரி லைஃப் கொடுக்க மாட்டேங்குது. இப்போ நான் மீ ஏர்டாட்ஸ்லாம் யூஸ் பண்ணக்குள்ள வந்து கொஞ்சம் நேரம் ஏதாவது 2-3 படம் ஒட்டுக்கா பார்க்கணும்னா நீங்கள் 2 படம் பார்த்துட்டு கழட்டி சார்ஜ் போட கழட்டி தான் வைக்கணும். அதுதான் அந்த ப்ளூடூத்தில் இருக்க ஒரு ப்ராப்ளமே. பட் இதில் முக்கியமாக கம்பெனி என்ன தெரியுமா கிளைம் பண்ணுறாங்க, இந்த ZenVயோட இந்த ப்ளூடூத் ஹெட்ஃபோனில் 33 மணி நேரம் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரி பேக்கப் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ளேபேக் டைமு நான் 33 மணி நேரம் தொடர்ந்து டெஸ்ட் பண்ணுற அளவுக்குலாம் எக்ஸ்பர்ட் இல்லை. அது பண்ணவும் ப்ராக்டிக்கலாக முடியாதுங்க. பட் 2 நாள் நான் வந்து ஆவரேஜ் யூஸாக 2 நாள் எனக்கு தாங்குது. அது எப்படி பார்த்தீங்க அப்படின்னாலும் லைக் ஒரு 25 மணி நேரமாவது வரணும். உண்மையாக வந்து அந்த அளவுக்கு இது பேட்டரி லைஃப் கொடுக்குது. நம்ம ஒத்துட்டு தான் ஆகணும்.
இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இதோட வெயிட்டும் ரொம்ப கம்மி. 240 கிராம் தான். ஓவர் தி ஏருங்கிறனால நீங்கள் பெருசாக அதை வந்து வெயிட்டை ஃபீல் பண்ண மாட்டீங்க. நானே ட்ராவலில் நிறைய தடவை வந்து இதை யூஸ் பண்ணேன். எந்த ப்ராப்ளமும் இல்லை. இது சார்ஜிங் டைம்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை நீங்கள் சார்ஜ் போடுறதுக்கு சார்ஜ் ஃபுல்லாக ஆகிறதுக்கு 3 மணி நேரம் ஆகுது. மைக்ரோ யூஎஸ்பி போட்டு தான் கொடுத்துருக்காங்க. அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. 3 மணி நேரம் சார்ஜ் போட்டால் 33 மணி நேரம் வரும்னு கம்பெனி கிளைம் பண்ணுறாங்க. பட் ஒரு 25 மணி நேரம்னு வச்சிங்கன்னா கூட அதுவே என்ன கேட்டால் மோர் தென் எனஃப். ஏன்னா ஒரு ப்ளூடூத் ஹெட்ஃபோனுக்கு இது போதும் அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். இட்ஸ் குட் பேட்டரி லைஃப். ஓகே, இப்போ நம்ம சவுண்ட் குவாலிட்டி பற்றி பார்க்கலாம். என்ன தான் நம்ம இத்தனை ஸ்பெக்கு ஆர்ஜிபி அது இதுன்னு கொடுத்தாலும் ஒரு ஹெட்ஃபோனுக்கு முக்கியமாக தேவையானது என்னென்னா அதோட சவுண்ட் குவாலிட்டி தான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 40mm டிரைவர் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் பேஸ்லேருந்து ஆரம்பிக்கிறேன். இதோட பேஸ் நல்லா இருக்குது. ஓகேவா, நார்மல் யூசேஜுக்கு நீங்கள் வந்து நார்மல் யூஸராக இருந்தீங்கன்னா பேஸோட எஃபெக்ட்லாம் நல்லாயிருக்கு. ஆனால் இந்த மீ சூப்பர் பேஸ் ஹெட்ஃபோன்ஸில் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கான சூப்பர் பேஸை இதில் உங்களால் எதிர்பார்க்க முடியாது. பட் நான் பர்சனலாக வந்து ரொம்ப பேஸ் இருக்க ஆள்லாம் கிடையாது. ஸோ எனக்கு இது போதும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். மற்றபடி அந்த வோக்கல்ஸாக இருக்கட்டும், சவுண்ட் குவாலிட்டி, எந்த இடத்துலையும் இறைச்சலோ இந்த சவுண்ட் மிக்ஸ் ஆகிறது இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் வரல. உண்மையாக நல்லா தான் இருக்குது. பட் ரொம்ப நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. நான் சொல்கிறது இப்போ ஆவரேஜ் யூசர் வந்து இந்த அளவுக்கு இருந்தால் போதும் பேஸ் அப்படின்னு நினச்சிங்கன்னா இட்ஸ் சூப்பர் குட்டு தான் பேஸு. ரொம்ப எக்ஸ்ட்ரா பேஸாக வேணும் அப்படின்னா இது உங்களுக்கான ஹெட்ஃபோன் இல்லை அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் சொல்லி ஆகணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கால் குவாலிட்டி. இந்த ஹெட்ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே இன்பில்ட் மைக் கொடுத்துருக்காங்க. கால் வருது அப்படின்னா அப்படியே அட்டன் பண்ணி நீங்கள் பேசலாம், எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ இதோட மைக் குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே நேரத்தில் ரொம்ப பேடாக இருக்கலாம் சொல்ல மாட்டேன். எப்பயும் நம்ம ஒரு ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸில் என்ன எதிர்பார்ப்போமோ அந்த அளவுக்கு இருக்குது, எந்த ப்ராப்ளமும் இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம், அட்டாச்சபிள் மைக் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் ஆக்ஸ் போர்ட்டில் கனெக்ட் பண்ணி அப்படியே நம்ம அந்த கால் சென்டரில் இந்த கேமிங் ஹெட்ஃபோன்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் பேசவும் முடியும். அது கனெக்ட் பண்ணக்குள்ள கொஞ்சம் உங்களோட அந்த மைக் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னும் நம்ம சொல்லலாம். ஸோ இதில் கண்ட்ரோல்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம் அப்பு, வால்யூம் டவுனு, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பாஸ்ட்டுக்கு பிளேக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வால்யூம் அப்பு, வால்யூம் டவுனை நீங்கள் ஹோல்ட் பண்ணக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த பாட்டுக்கு ஸ்கிப் பண்ணுறது, இல்லை ப்ரீவியஸ் ட்ராக்குக்கு போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களால் பண்ண முடியும். இந்த பவர் பட்டனை நீங்கள் ஹோல்ட் பண்ணக்குள்ளே உங்கள் ஃபோனில் இருக்க, நீங்கள் ஐஃபோன் வச்சுருந்தீங்க அப்படின்னா சிரியாக இருக்கலாம், இல்லை உங்களோட ஆண்ட்ராய்டு மொபைல் கூகுள் அசிஸ்டன்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது ரெண்டையுமே உங்களால் வேக் பண்ண முடியும். அப்படியே கமெண்ட்ஸை சொல்ல முடியும். இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி அந்த கால் அட்டன் பண்ணுற அந்த கட் பண்ணுற அது ஒரு சிங்கிள் பட்டன் இருக்குல்ல, அதை டபுள் டேப் பண்ணிங்களா லாஸ்ட்டாக யார் கால் பண்ணிங்களோ அவங்களுக்கு கால் போகும். இவ்வளோ தான் பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல்ஸ். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எல்இடி கொடுத்துருக்காங்க, பேர் இண்டிகேஷன் ஆகிறது தெரியுதா அப்படிங்கிறதுக்காக. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போர்ட்டு, ஒரு மைக்குக்கான ஒரு சின்ன ஹோலு. அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஜிபி கண்ட்ரோலுக்காக. இந்த ஹெட்ஃபோனோட கனெக்டிவிட்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூடூத் 4.2 கொடுத்துருக்காங்க. 10 மீட்டர் வரைக்கும் கனெக்டிங் ரேஞ்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ நான் யூஸ் பண்ண வரைக்கும் எந்த விதமான கனெக்டிவிட்டி இஷ்யூவும் வரலங்க. பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்னொரு ஃபோனை டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கக்குள்ள 2 ஃபோனையுமே இதில் நான் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ மல்டிபிள் டிவைஸை இது வந்து சப்போர்ட் பண்ணுது. அது ஒரு நல்ல விஷயம். 2 ஃபோனை நீங்கள் சேம் டைமில் கனெக்ட் பண்ணலாம். அது ஒரு நல்ல விஷயம். நீங்கள் 2 ஃபோன் வச்சுருக்கீங்க அப்படின்னா எந்த ஃபோனுக்கு கால் வருதோ அதுக்கேற்ற மாதிரி இது வந்து ஷிஃப்ட் ஆகிக்கும். அது எந்த ப்ராப்ளமும் கிடையாது. மல்டிபிள் டிவைஸ் கனெக்டிவிட்டி இருக்கிறது இந்த ஹெட்ஃபோனோட ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா நான் 2 ஃபோனு கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணேன். அது ஒரு அட்வான்டேஜ். இது வந்து நம்ம அந்த மீ சூப்பர் பேஸில் பார்க்கக்குள்ள இல்லை. ஓகேவா, ஸோ இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹெட்ஃபோனில் எனக்கு பிடிச்சது நான் எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டேன். ஸோ இது வரைக்கும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே அவங்க கூட ஷேர் பண்ணிட்டேன். இன்னொரு விஷயம், இதில் வந்து ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் கிடையாது. பட் இதோட குஷன் வந்து ஓவர் தி ஏர் வந்து உங்கள் இயரை ஃபுல்லாக கவர் பண்ணக்குள்ள நீங்கள் பாட்டு கேட்டுட்டு இருந்தீங்கன்னா பின்னாடி யாராவது பேசுகிறாங்க, இல்லை சரௌண்டிங்கில் ஏதாவது நடக்குதுன்னா அதை உங்களால் கண்டிப்பாக கேட்க முடியாது. நான் பார்த்தீங்கன்னா 70%, 80% வால்யூமில் தான் கேட்குறேன். அதுவே நல்லா தான் இருக்குது. ரொம்ப ஹையாக வச்சிங்கன்னா சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியாது. யாராவது உங்களை கூப்பிட்றாங்க ஏதாவதுன்னா தொட்டு கூப்பிட்டா தான் உங்களுக்கு தெரியும் யாரோ நம்மளை கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து அந்த சுற்றி இருக்க அந்த குஷன் எல்லாமே கிளியராக கவர் பண்ணுது. நாய்ஸ் அந்தளவுக்கு இல்லை. ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம். ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இந்த இயர்ஃபோனை நான் யூஸ் பண்ண என்னோட எக்ஸ்பீரியன்ஸு. பட் இதில் ஒரு விஷயம் இப்படி இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறது என்னென்னா இதோட ப்ரைஸ் தான். ஏன்னா இதை எனக்கு அவங்க சென்ட் பண்ணக்குள்ள நான் ப்ரைஸ் செக் பண்ணக்குள்ள 3200 இருந்தது. 3200 போட்டு யார் எம்ஆர்பி இவ்வளோ ரேட் போட்டு வாங்குவா இந்த ஓவர் தி இயர் ஹெட்ஃபோன்ஸ் அப்படின்னு நினச்சேன். பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ப்ரைஸ் டாப் ஆயிருக்கு. 1900 வந்து இது அமேசானில் சேல் பண்ணுறாங்க. 1900 இதை வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு நல்ல மியூசிக் இருக்க மாதிரி ஒரு ஹெட்ஃபோன்ஸ் வேணும், நல்ல பேட்டரி லைஃப், முக்கியமாக பேட்டரி லைஃப் தான் என்னோட இது. இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர்ஜிபி இது 3 வேணும். இந்த ஃபோல்டபிள் டிசைன் இதுக்காக நான் இதை எடுக்கிறேன்னா தாராளமாக நீங்கள் எடுங்க, ரிக்ரெட் பண்ண மாட்டீங்க. இன்னொன்று, நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்குள்ள டக்குன்னு சார்ஜ் தீர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் அந்த ஆக்ஸ் கேபிளும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் அதை அப்படியே கனெக்ட் பண்ணி ஒயர்டு ஹெட்ஃபோனாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ அவ்வளோதான். இதை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. எந்த ப்ராப்ளமும் இல்லை. தட்ஸ் ஆல். லவ் யூ கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ.